ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். மனோஜ் வந்துட்டு புது பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான் வந்துட்டு ரோகிணிக்கு தெரிய வருது. கிருஷை வந்து எப்படியாச்சும் மும்பைக்கு அனுப்பணுன்னுட்டு பிளான் பண்ணுறாங்க. மனோஜ் வந்து இது தெரிஞ்ச ரோகிணி வந்துட்டு திரும்பவும் கல்யாணி மாதிரி மாறிடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனேயே மனோஜை உள்ளே ரூமுக்குள்ளே கூப்பிட்றாங்க. எதுக்காக ரோகிணி இப்போ என்ன உள்ளே கூப்பிட்டேன், என்ன பண்ண போகிற அப்படின்றாங்க. உன்னை என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கோவப்படுறாங்க. கிருஷோ செமையாக டென்ஷன் ஆகுறாங்க ரோகிணி. அதுக்கப்புறம் கல்யாணியோடைய ஆவி வந்து உடம்புக்குள்ளே இருக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என் பையனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க, எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுறணுன்னு நீ பிளான் பண்ணுற. உங்கள் அம்மா வந்து அவனை வேறு எதோ பேசுகிறாங்க, என்னென்னவோ பிளான் பண்ணுறீங்க. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அம்மாவும் பையனையும் மொத்தமாக காலி பண்ணிவிடுவேன். அது மட்டும் இல்லை, உங்கள் அம்மாவோட உயிரை நான் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவோட அந்த அஸ்தி மட்டும்தான் காசி ராமேஸ்வரம்லாம் எடுத்துன்னு போய் கரைக்கிற மாதிரி இருக்கும், பார்த்து செய்ய அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் அவனை ஒழுங்காக பார்த்துக்கலேன்னா நான் உன்னை சும்மாவே விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை பயங்கரமாக கல்யாணியோட ஆவி வந்து பயன்படுத்துகிற மாதிரி ரோகிணி அவங்கள ரொம்பவே பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனேயே மனோஜ் வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இந்த விஷயம் எல்லாம் கூட உனக்கு தெரியுமா, நீங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ எல்லா இடத்துலையும் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவை வந்து சொல்லுது. அதெல்லாம் கேட்ட உடனே ரொம்பவே ஷாக்காகி இருக்காங்க மனோஜ் வந்துட்டு. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரிலாம் நடக்க போகுது நம்ம பார்க்கலாம்.